இவன் ஒரு பைசாக்கு ஆக மாட்டான், படிப்பெல்லாம் இவனுக்கு ஆகாது, எந்த வேலைக்கும் இவன் ஆக மாட்டான், இவன் நம் குடும்பத்துக்கு ஆகாதவன், இவன் ஊழியத்துக்கு ஆகாதவன் என்று உங்கள் குடும்பத்தினரும் சமுதாயத்தினரும் புறக்கணித்து உங்களை தள்ளி வைத்திருக்கிறார்களா? தளர்ந்து போகாதிருங்கள். ஆகாது என்று தள்ளின கல்லாகிய உங்களைத்தான் கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றி ஆசீர்வதிக்கப் போகிறார். இவன் படிப்புக்கு ஆகாதவன், இவன் யுத்தத்துக்கு ஆகாதவன், இவன் குடும்பத்துக்கு ஆகாதவன், இவன் ராஜ பதவிக்கு ஆகாதவன் என்று தன் குடும்பத்தினராலும் தன் சமுதாயத்தினராலும் ஒதுக்கி தள்ளப்பட்டு ஆடுகளை மேய்த்து வந்த தாவீதை கர்த்தர் இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று சாட்சி கொடுத்து தாவீதை இஸ்ரவேல் தேசம் அனைத்திற்கும் ராஜாவாக உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதித்தார். தாவீதை போல நீங்களும் கர்த்தருடைய விருப்பத்தை அறிந்து தேவனுடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள். அவர் விருப்பம் செய்கின்ற உங்களையும் ஏற்ற வேளையில் உயர்த்தி ஆசீர்வதித்து கனப்படுத்துவார்.